வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு நேத்தைய நாள் ஒரு சைடு பாசிட்டிவாவும், இன்னொரு சைடு நெகட்டிவாவும் அமைஞ்சது. அது எப்படின்னு பார்க்க போனோம்னா, ரொம்ப நாளா தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியில கூட்டணியில இணைவாங்கன்னு சொல்லிட்டு இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்காரு. அதாவது பாஜக கூட்டணியில சேர்ந்திருக்காரு. பாஜக கூட்டணினா, அதாவது அதிமுக தலைமையை ஏத்துக்கிற கூட்டணி. அந்த கூட்டணியில இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இது நேத்து பெரும் பேச்சும் பொருளா இருந்துச்சு. இப்போ இன்னொரு விஷயம் நடந்தது. தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. அதோட சின்னம் விசில். அந்த சின்னமும் அறிவிச்சாங்க. அந்த விசில் சின்னம் ரொம்ப பாசிட்டிவா பார்க்கப்பட்டது. அதாவது தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில போனது ஒரு நெகட்டிவா இருந்தாலும், தாவேக்கா கேட்ட சின்னம் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்கப்பட்டது. இப்போ இந்த அரசியல் சூழ்நிலையில மிகப்பெரிய திருப்பங்கள் நடைபெற இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோடி அவர்கள் தமிழ்நாடு வரப்போறாங்க. அங்க ஒரு 5 லட்சம் பேரை திரட்டுற வகையில பெரிய கூட்டம் நடத்த போறாங்க. இதுல டிடி தினகரன் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மற்ற கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எல்லாருமே ஒருங்கிணைந்த அந்த மேடையில ஏற போறாங்க. அது மாதிரி ஒரு கூட்டம் நடக்க போகுது.